ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கான். பயங்கர ஆளா இருப்பான் போலயே. அப்படி ஒரு பிளேயருங்க நம்ம சிஎஸ்கேக்கு கிடைச்சிருக்காருங்க. ஆரம்பத்துல இவர் உள்ளூர் போட்டிகள்ல பரோடாக்காக விளையாண்டாரு. இப்போ குஜராத்துக்காக விளையாண்டுருக்காரு. இந்த பையன்கிட்ட ஏதோ திறமை இருக்குன்னு தூக்குடா அந்த செல்லத்த சொல்லி நம்ம டோனியும், சிஎஸ்கே நிர்வாகமும் கொண்டு வந்து சிஎஸ்கே டீம்ல போட்டுருக்காங்க. அப்படி ஒரு அற்புதமான பிளேயர் 180 சென்டிமீட்டர் ஹைட்டு, நல்ல வெயிட். ஆள பார்த்தா ஆஜானுபாகுவா இருக்காருங்க. யார்ரா அந்த பையன்? டேய் யார்ரா அந்த பையன்னு, நான் தான் அந்த பையன். ஏய் நான் தான் அந்த பையன்னு சொல்ற அளவுக்கு அப்படி ஒரு பிளேயர் நம்ம டீமுக்கு வந்திருக்காரு சிஎஸ்கேக்கு. அவர் வேற யாரும் இல்லைங்க. நம்ம ஊர்வில் பட்டேல். ஒரு அற்புதமான ஆட்டத்தின் மூலியமா ஒட்டுமொத்த ரசிகர்களையும் தம் பக்கம் திருப்பிட்டாருங்க. எல்எஸ்ஜியோட நடந்த போட்டியில 20 ஓவர்ல 203 ரன் அடிச்சாங்க. அதை தொடர்ந்து ஆடிய நம்ம சிஎஸ்கே அதே 20 ஓவர்ல 19.3 ஓவர்லயே 208 ரன் அடிச்சு மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டா நம்ம ஊர்வில் பட்டேல் தான். ஆரம்பத்துல பேட் பண்ண எல்எஸ்ஜி 20 ஓவருங்கிறத விட அந்த பவர் பிளேல அந்த இங்கிலீஷை வச்சு ஆடின ஆட்டம் பாருங்க. லாங் ஆன்ல அடிக்கிறான், லாங் ஆஃப்ல அடிக்கிறான், கவர் டிரைவ்ல அடிக்கிறான், எக்ஸ்ட்ரா கவர்ல அடிக்கிறான், ஸ்லி மிட்டன்ல அடிக்கிறான், பாயிண்ட்ல அடிக்கிறான், ஃபைன் லெக்லயும் அடிக்கிறான், ஸ்கூப் ஷாட்ல 2 சிக்ஸர் அடிக்கிறாங்க. ஒரு பயத்தை காட்டி விட்டா 5 ஓவருக்கும் போது 70 ரன் அடிச்சு விட்டாப்ல அந்த இங்கிலீஷ். அப்படியே ஒரு மரண காட்டிட்டு போனாரு. ஆனா இது என்னடா பண்ண போறாங்க, 250 ரன் அடிச்சிருவாங்க அப்படிங்கிற நேரத்துல நம்ம சிஎஸ்கே பேட் பண்ணும்போது எல்லாருடைய கண்ணும் நம்ம சஞ்சு மேல இருந்தது. அவரு கொஞ்சம் ரன் அடிச்சுட்டு ஒரு சின்ன கேமியோ நாக்கு ஆடிட்டு வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் புயல் மாதிரி வந்தா பாருங்க நம்ம பையன் ஊர்வில் பட்டேல். ஒரு 13 பால்ல 50 ரன் அடிச்சிட்டானுங்க. ஐபிஎல் வரலாற்றிலேயே 13 பால்ல அரை சதம் போட்ட ஒரே ஆளு நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆர்ஆர் டீம் காட்டிட்டு இருக்காரு. அந்த சாதனையை இன்னைக்கு நம்ம ஊர்வில் பட்டேல் சமன் செஞ்சு எல்லாருடைய பார்வையும் தன் பக்கம் திருப்பியிருக்காரு. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த ஊர்வில் பட்டேலுக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம வாய்ப்பு கொடுத்திருந்தா இன்னைக்கு நல்ல ஃபார்முக்கு வந்திருப்பாரு. நாமளும் டாப் 4ல இருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, கண் கெட்ட பின்னால சூரிய நமஸ்காரம் சொல்ற மாதிரி கடைசி நேரத்துல கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. ஆனாலும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு ஊர்வில் பட்டேல். அது மட்டும் இல்லைங்க, இந்த நம்ம சிஎஸ்கே டீம்ல இன்னொரு அற்புதமான வைரம் யாருன்னு கேட்டா நம்ம சர்ஃப்ராஸ் கான். அவரை சப்ஸ்டியூட்ல போட்டு கார்த்தி இந்த 12 கோடி ரூபாய் கொடுத்திருந்த கார்த்தியை உள்ள வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு சொதப்பலான முடிவா இருக்கு. ஏன்னா ஒன் டே மேட்ச் மாதிரி ஆடுற அந்த பையன் நல்ல பிளேயர் தான். ஆனா ஒன் டே மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. சர்ஃப்ராஸ் கான் வந்து கார்த்திக் பால போட்டான்னா சஞ்சு சாம்சன், ஊர்வில் பட்டேல், சர்ஃப்ராஸ் கான் ஒரு ஆகச்சிறந்த பேட்டிங் டீம். நல்ல ஃபார்மெட்டு, நல்ல செட்டு. எவ்வளவு ரன் கொடுத்தாலும் சேஸ் பண்ணக்கூடிய திறமை இருக்கு. இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம பிளே ஆஃப் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். அடுத்து வர போட்டிகளில் என்ன செய்வார்கள் என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.